ஓகே பிஸ்மில்லா. உங்களோட ஒர்க்ல சின்ன சின்ன பிழைகள் அடிக்கடி வந்து கொண்டேதான் நிக்குது. அத அன்றைக்கு புதிய பாடத்துக்கும் போகணும் இன்ஷா அல்லாஹ். பாபு. ب ت ث ج ه خ د ஹா. ل அந்த ஹாங்கிறது பிழை. ஹா என்று வரக்கூடாது. ஹா அல்ல. ஹா. எப்படி வரணும்? خ ஹா. خ ஹா. خ ஹா. நல்லா சொல்லுங்க. ஹா. خ ஹ ஹ ஹன்னு சொல்றது பிழை. ஐயா, நல்லா வானத்தை நோக்கி ஹா என்று சொல்லணும். خ ஹா. خ வெரி குட். வெரி குட். செகண்ட் லைன். ர ز س ஷ ص ல த ல நீட்டக்கூடாது. ல லன்னு சொல்ல இயலுமா? எப்படி ஆனா சொல்றது? லன்னு சொல்லி த தா பா த ல தா லா அண்ணாதான் சரி. அதுதான் சரி. த ல லா. ல லா அல்ல. லான்னு சொன்னாலும் அது ஹான்னு சொல்றது போலயே. தா லான்னு சொல்றது. எப்படி சொல்லணும்? நான் இதுக்கு சொன்னேன் எப்படி? அண்ணா நல்லா خ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றையும் ரெண்டு மாதிரி உச்சரிக்கலாம். ரெண்டு மாதிரி வானத்தை நோக்கி உச்சரி. ஒன்று ஹா, அடுத்தது ஹா. இப்படி வருது. இல்லைங்கதா அண்ணா? சும்மா நாங்க ஹான்னு சொன்னா சவுண்ட் இப்படி போகும். அது போல எப்படி போகணும்? இப்படி நேரா خ பூரா போகணும் வானத்தை நோக்கி. அதே மாதிரி தான் இந்த எழுத்தும். தா லான்னு சொல்றது பில. வானத்தை நோக்கி கூட கொண்டு போய் எப்படி? பா த லா. த ல பா போதாது போதாது. பா லா. த ல லா இல்ல. லா. நீட்டாம சொல்லுங்க புள்ள. லா. பா த லா. எப்படி? த ல பா நீட்டக்கூடாது. பா லா. பா த லா. ல எப்படி? திருப்பி த ல இன்னும் இருக்கா? த ல வெரி குட். வெரி குட். கடைசி அதுக்கு பிறகு பாத்தீங்களா பாத்தீங்களா? ரெண்டையும் கீழ் நோக்கி கொண்டு போறீங்களா பனியைக்கு? அப்படியே வரும். சரியாது இல்ல. தானே. ஐயா நான் மாடுது இல்ல. அடிக்கடி மறக்குதோ? தானே. நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். சரி இப்ப நான் எப்படி இருக்கிறேனே இந்த எழுத்து ஃபர்ஸ்ட் லைன்ல வானத்தை நோக்கி உச்சரிக்க வேண்டிய லெட்டர் எது? ஃபர்ஸ்ட் லைன்ல ஹா மட்டும். வெரி குட். செகண்ட் லைன்ல சொல்லுங்க இதெல்லாம். ரேன்னு சொல்லப்படாதே. ரா. எப்படி சொல்லணும்? ரா. எஸ். நான் சொன்னேன் ஒவ்வொன்றையும் 10 முறை 20 முறை சொல்லி பழகணும் என்று சொன்னேன். சொல்லி பழகினீங்களா? கொஞ்சம் பழகினேன். கொஞ்சம் பழகினா போதாதே அண்ணா, நிறைய பழகணுமே. கொஞ்சம் பழகினா வாயில வராதேன், கஷ்டமாயிருக்குமேன். நிறைய பழகணும். பாத்தீங்க இப்ப இப்பயே வருது இல்ல, ரேன் தான் வருது. எப்படி வரணும் இது? ரா. வேற? ஆஹா. வெரி குட். வெரி குட். எப்படி? பா. வா. எப்படி? இப்ப நீங்க அடுத்த இதுல பழகணும். ஆனா உங்களோட வானத்தை நோக்கி போற எழுத்துக்கள் நீட்டுப்படுது. வானத்தை நோக்கி போற எழுத்துக்கள் என்ன செய்யுது? நீட்டுப்படுது. நீட்டாம நீங்க பிராக்டிஸ் பண்ணி பழகணும். சரி. திருப்பி ஒருக்கா செகண்ட் லைன் சொல்லுங்க பாப்போம். பிழையா வரப்படாது. ரா ஸ ஸ ஷ ஸ த த ல இந்த பிழையே எப்படி கேண்டு வரும்? நான் ஏன் கேக்கு சரி போட்டிக்கிறேன் சொல்லுங்க பாப்போம். கேக்கு கீழே ரைட் மார்க் கொண்டு போட்டிக்கிறேன் ப்ளூ கலர்ல. வை ஏன்? நான் சரி எடுத்தேன். என்னத்துக்கு சரி எடுத்தீங்க?
வானத்தை நோக்கி போறதுக்கு இதுதானே. இப்ப நீங்க வானத்தை நோக்கி செல்லலையா? இப்ப கேண்டு கீழே பனியக்கே செல்ற. சரி, திருப்பி சொல்லுங்க செகண்ட் லைன். ra z s sh swa la ta la a la வா அண்ணன் மாடுது இல்ல ஏன்னா கொஞ்சம் ரிப்பீட் கண்ணு முருகா. ra z s sh swa la ta la a la வா ஆ வா எப்படி? a la ஆ வா a la ஆ வா. திருப்பி சொல்லுங்க, அப்பதான் சரியா வரும். a la ஆ வா ஆ வா. திருப்பியா? a la a la சரி, செகண்ட் லைன் ஃபுல்லா சொல்லுங்க பாப்போம். ra z s sh swa la ta la a la la பாத்தீங்களா? ஏன் இது கடைசியில வா ரெண்டு மாதிரி சொல்லணும் அப்படியா? இல்ல ஓகே, இன்னும் ஒருக்கா சொல்லுங்க, இன்னும் ஒரு தடவை வேலை வராங்க. ra z s sh swa la ta la a la சரி, ஓகே. நாங்க புதிய பாடத்துக்கு வருவோம். சரியா? புதிய பாடத்துல வருவோம். இந்த பாடத்துல நான் இப்ப வானத்தை நோக்கி போற எழுத்துக்களை மட்டும் ரைட் போட்டு வைக்க போறேன். அப்ப நீங்க சரியா சொல்ல இயலுமா உங்களுக்கு? இருந்தானே? சரி, வானத்தை நோக்கி போற எழுத்துக்களை நான் மார்க் பண்றேன், பாத்துக்கோங்க. இவர் மட்டும்தான் பாப்போமே. f f k k l l m n w h y சரியா சொல்லணும். சரியாக வர வேண்டும். வந்தது, வரவில்லை, சரியாக இன்னும். சொல்லி பாப்போமா? சொல்லுங்க. f k h l m n w h பாருங்க, ல ம ந என்று நீட்டக்கூடாது. விளங்குதா? பாருங்க, சொல்லுங்க. ல ம ந வ ஹ ய. அவ்வளவுதான் விஷயம். நீட்டாம சொல்லணும். சரி, நான் இந்த முறை இன்ஷா அல்லாஹ் 3 வரைக்கும் தர போறேன். எப்படி? ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் எல்லாம் வரப்போகுது. மேக்சிமம் ட்ரை பண்ணணும். ஆனா தடுமாறாம பிழையாகாம சரி எடுக்கிறது ட்ரை பண்ணணும். நிதானமா சொல்லி அனுப்புங்க, பிரச்சனை இல்லை. பிழை வர்றது கூடாது, சரியா அனுப்பணும், அதான் முக்கியம். இல்லம்மா, நான் ஜெயம் பண்ண சொல்லுங்க. சரி.